இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 26 அதிகாரம் 13 வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். ஈசாக்க கர்த்தர் இந்த இடத்தில் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளினாலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அது மிகவும் வறட்சியான ஒரு பஞ்ச காலம். அப்ப அந்த இடத்துல இவன் வர வர எப்படி விருத்தி அடைந்தான், இவன் எப்படி ஐஸ்வர்யவானா மாறினான், இவன் எப்படி மகா பெரிய ஒரு மனுஷனா மாறினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வறட்சியான காலத்துல கர்த்தர் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தான். அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க. எல்லா விதைப்புக்கும் கண்டிப்பா ஒரு அறுவடை உண்டு, கண்டிப்பா ஒரு பலன் உண்டு. இவ்வளவு நம்ம விதைய விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு மேனி கிடைக்கும் அப்படின்னு எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க 100 மடங்கா. அதுவும் பாருங்க, நல்ல தண்ணீர் பருத்தி இருந்த காலம் கிடையாது, நல்ல செழிப்பா இருந்த காலம் கிடையாது. குறிப்பா விவசாயத்திற்கு தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், விவசாயம் பண்ணவே முடியாது. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஏகப்பட்ட மிருக ஜீவன்கள், வேலைக்காரங்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த இடம் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு சரியானதா இனிமே இருக்காது. ஒவ்வொரு நாளையும் நம்ம கழிப்பது கஷ்டம். அதனால கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம், எகிப்துக்கு போறது நல்லது. ஏன்னா அங்க நைல் நதி இருக்கு, செழிப்பா இருக்கும், அங்க போய் எப்படியோ சமாளிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றான். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, இல்லப்பா நீ இந்த இடத்துல இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த வறட்சியான இடத்துல தங்கிட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். சுத்தி இருக்கிற ஆட்கள் அதை கண்டு பொறாமப்படுறாங்க. அவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர விட மாட்டோம் என்று அவனை தொந்தரவு பண்றாங்க. அந்த இடத்தை விட்டு அவனை அப்புறப்படுத்துறாங்க. அவன் இடத்துல இருந்து பறித்து கொண்டார்கள். அவன் யூஸ் பண்றதை தூர்த்து போட்டார். அவன் மறுபடி பயன்படுத்துகிறதற்கு ஏதுவல்லாதபடிக்கு அதை அப்படியே கெடுத்து போட்டாங்க. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால தேசத்துல பழுக அவருக்கு இடம் உண்டாயிட்டே இருக்கு. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இடம் ஒரு தடையாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காலம் ஒரு தடையா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் மனிதர்களும் தடை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கட்டுப்பட்டு நீங்க நடக்கிறீங்களா, அவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கீங்களா, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க இடம் சரியில்லை, நான் வேற இடத்துல இருந்தா நான் ஆசீர்வாதமா இருந்திருப்பேன், காலம் சரியா இருந்தா, சீசன் இருந்தா, சூழ்நிலை சரியா இருந்தா, இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா, அதுதான். ஏன்னா காலம் அவர் கையில இருக்கு, சீசன் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, சூழ்நிலைய அவரால சாதகமா மாற்ற முடியும். ஆகவே ஈசாக்குக்கு ஒரு பெரிய சவாலா இடம், காலம், சூழ்நிலை, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு மத்தியில தான் அவன் ஐஸ்வர்யவானா, பெரியவனா, விருத்தி அடைய ஆண்டவர் செஞ்சார். நீங்க தங்கி இருக்கிற இடத்துல, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கா, இதுக்கு மத்தியில தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க, அல்லது மாற்று ஏற்பாடுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்க. ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனே, ஈசாக்கின் தேவன் உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தை கேட்டு நடக்கும் போது அப்படியே ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.